இப்ப டார்வினுடைய பரிணாம சித்தாந்தம், அதாவது நாம் எப்படி இந்த வெளியே நிற்கிறீங்களா, காத்தடிக்குதா? இல்ல சாமி, நான் ரூமுக்குள்ள தான் இருக்கேன். கர கர கரகரன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. இல்லையா, ரூம் அமைதியா தான் இருக்கு. சரி சரி சரி. அந்த என்ஜினியர் எப்பயாவது பிடிச்சிருங்க, அந்த பாலசுப்ரமணியனை பிடிச்சிருங்க, புரியுதா? சரி சரி. நாம தான் இன்னி முயற்சி பண்ணணும். ஏன்னா இது பெரிய கோடீஸ்வரர் தான் செய்ய முடியும், சாதாரண இந்த சென்னையில் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும், சாதாரண ஆள் செய்ய முடியாது. சரி. அந்த நமக்கு வந்து அந்த அந்த விஞ்ஞானியுடைய அறிவு தான் தேவை. இது கரெக்டானு பார்க்க நான் வந்து கம்ப்யூட்டரில் வச்சு செக் பண்ணி வச்சு நல்ல பிரில்லியன்ட் நாலேஜ் இருக்கிறவங்க தான் கண்டுபிடிக்கும், சாதாரண ஆளும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அறிவுங்கிறது அறிவுங்கிறது பேர் ஒன்றுமே கிடையாது. ஒரு பொருளை பற்றி உங்களுக்கு இருக்கிற அறிவே மற்றவனுக்கு இருக்காது. வணக்கம் குருவே. வணக்கம் 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 வணக்கம். எனக்கு காலையில் 30 மணிக்கு வந்துட்டீங்க. சரி, அருமை அருமை அருமை. சரி, இப்போ இது வந்து அதனால அந்த இன்ஜினியர் பிடி அப்புறம் அதை பற்றி பேசுவோம், சரியா? அது ஒரு நல்ல தரமானது. சென்னையில் சென்னையில் இருக்காங்க. அது நேற்று பேசுகிறோம் இல்லை, அந்த குரூப்பில் பிடிங்க, புரியுதா? ம். சரி, சுப்பிரமணியம். சரி சரி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி. ரெண்டாவது வந்து கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக நீர் உணவு முறை, அதாவது உணவு பழக்கத்தை எப்படி மாற்றி அமைப்பது, உணவு பழக்கத்துக்கும் உணவு பழக்கத்திற்கும் உடல் நலத்துக்கும் தொடர்பில்லை. உணவு பழக்கம், இப்போ நான் வந்து ஒரு உணவு சாப்பிட்றேன்னா அது எனக்கு ஆரோக்கியத்தை தராது. எனக்கு வந்து ஒரு மந்தத்தையும் பசியை போக்குற தன்மையும் ஒரு ஒரு போலியான மகிழ்ச்சியை தருமே தவிர ஒரு நாளும் ஆரோக்கியத்தை தராது. நான் ஒரு பொருள் சாப்பிட்றேன், அது உள்ளே போகுது, என்னமோ பண்ணுது, ஆனால் நான் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறேன். கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ எங்கே போயிடுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போ. ஏன் என்னைய வந்து நன்மை செய்யலாதுக்கு கேட்டீங்கன்னா, அதுக்கும் உடம்புக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம என்ன வேணாலும், ஆமா, நம்ம என்ன வேணாலும் உள்ள போடுவோம், அதற்கும் இந்த உடம்புக்கு சம்மந்தம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு செடிக்கு தண்ணி தான் ஊற்றணும். என்ன ஊற்றணும்? செடிக்கு தண்ணி ஊற்றணும். சரி, இந்த இடையில அதை விட்டு போட்டு டீயை ஊற்றுறது, சாராயத்தை ஊற்றுறது, ஏசிட் ஊற்றுறது, எது திரவமாக இருக்குதோ அதெல்லாம் ஊற்றுறது, எது தண்ணி மாதிரி இருக்குதோ அதை கொண்டு ஊற்றிக்கிட்டே இருக்கிறது. ஊற்றிட்டு ஏன் செடி வரல, ஏன் செடி கருகி போச்சு, இந்த முட்டாள்தனமாக கேள்வி கேட்டே இருக்கிறீங்க, புரியுதா? அதுதான். ஆனால் அந்த செடிங்கிற உடலுக்கு உண்மையானது தண்ணீர் மட்டும்தான். தண்ணீர் மட்டும் அது வளர்ச்சி, தண்ணீர் மட்டும் அவ்வப்போது தேவையறிந்து ஊத்திட்டு வந்தா போதும். அதுக்காக தண்ணி ஊத்திட்டே இருந்தா செடி வளராது. தண்ணி ஊத்திட்டே இருந்தீங்கன்னா செடி வளராது. செடி என்ன ஆகும்? தண்ணி ஊத்திட்டு இருந்தா செடி என்ன ஆகும்? மந்தமாயிடும், அழுகி போயிடும். நீங்க மந்தமானு சொல்றீங்க, அது அழுகி போன்னு சொல்றாரு. அழுகி சொல்றதுங்கிற கரெக்ட், புரியா? மந்தமானதுங்கிற கொண்ட அழுகியே போயிடும், அவ்வளவுதான், செத்தே போயிடும். அதே தண்ணி இல்லைனாலும் செத்து போயிடும். என்னது? தண்ணி இல்லைனாலும் செத்து போயிடுது, தண்ணி ஊத்திட்டு செத்து போயிடும். சரி, இப்ப நம்ம வந்து உணவு பழக்கம் வச்சிருக்கோம். இந்த உணவு பழக்கத்திற்கு என்ன தேவை? தூய்மை தான் தேவை. தூய்மைனா சுத்தம்னு அர்த்தம். சுத்தாம்பாங்க. சுத்தா பேக்கு சுத்தாக்கும்பாங்க. உள்ளுக்கடை சுத்த பேக்கும்பாங்க. உள்ளுக்கடை சுத்தனா உள்ள சுத்தம் பண்றது. வெளிக்கடை சுத்தா, உள்கடை சுத்தா. வெளிக்கடை என்ன? வெளியவா? வெளிக்கடை. உள்ளுக்கடைம்பாங்க. உள்ளுக்கடை சுத்தா. இந்த உள்ளுக்கடை சுத்தா நாம சாப்பிட்றோம் இல்லையா, அதை உள்ள சுத்தம் பண்றது இல்லை. நாம் சாப்பிடுகின்ற பொருள், இப்ப நான் உலகமெல்லாம் சாப்பிட்டு இருக்கேன் இல்லையா, உலகமெல்லாம் சாப்பிடுற பொருளை தான் நீங்களும் சாப்பிடுறீங்க. ஒன்றும் பெரிய அதிசயமா சாப்பிட போறது இல்லை. உங்க வீட்டுல என்ன சாப்பிடுறாங்க அதைத்தான் நீங்க சாப்பிடுறீங்க. பக்கத்தால என்ன சாப்பிடுறாங்க அதான் சாப்பிடுறீங்க. அவனுக்கும் நோய் வருது, உனக்கும் நோய் வருது. என்னையா நியாயம்? அவனும் அதைத்தான் திங்கிறான், நீ இதைத்தான் திங்கிற. ஆனா நோய் வந்து வெவ்வேறு மாதிரி போயிட்டே இருக்கு. நோய் வந்து வேற வேற விதமா. இப்ப அதைத்தான் புரிச்சு. அப்ப ஏன் புரியல உங்களுக்கு?
அப்ப எல்லாம் சாப்பிட்டாச்சு, நோய் தீர்க்க ம். முடியல. ஏன் நோய் வருது? அப்ப செடிக்கு என்ன ஊத்தணும்? செடிக்கு தண்ணி ஊத்துனா நல்லது. நீங்க செடிக்கு என்ன ஊத்துறீங்க? தினம் டீயை பிடிச்சி ஊத்துறது, தினம் சாராயத்தை ஊத்துறது, தினம் டிகாசன் ஊத்துறது, அப்புறம் ஆசிட் ஊத்துறது, இந்த மாதிரி திரவமா இருக்கிறது பூரா ஊத்துறது. என்னது? திரவமா இருக்கிறதால ஊத்துறது ஊத்துனா என்ன ஆகும்? செடி என்ன ஆகும்? இறந்து போயிடும். அதேதான். இப்ப என்ன பண்ற நீ? அப்ப இந்த உடலுக்கு என்ன ஊத்தணுமோ அதை ஊத்தாம கண்டதை ஊத்துற. ஊத்தி போட்டு எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு கணையம் கட்டு ம். போச்சு, எனக்கு கடுகு கட்டு போச்சு, எனக்கு கணையம் கட்டு போச்சு, எனக்கு இடுப்பு கட்டு போச்சு, எனக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது, எனக்கு முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, மண்டை வலிக்குது, உள்ள கெட்டு போச்சு, எனக்கு சரியா வேலை செய்ய ம். மாட்டேங்குது, தோல் வறண்டு போச்சு. என்னது? தோல் வறண்டு போச்சு, ரத்தம் கெட்டு போச்சு, நரம்பு கெட்டு போச்சு, எலும்பு கண்டு போச்சு, சதை பிடிச்சிக்குச்சு, நுரையில வேலை செய்ய மாட்டேங்குது, இறப்பை வேலை செய்ய மாட்டேங்குது, அப்புறம் என்ன மண்ணீரல் வேலை செய்ய மாட்டேங்குது, அப்புறம் என்ன மூளையில் இருக்கிற நரமண்டலம் செதைஞ்சு போச்சு, வாய் இழுத்துக்குச்சு, இன்னும் அரை மணி நேரத்துல சாக போறேன். இதெல்லாம் நீங்க பண்ற தப்பு. இதெல்லாம் நீங்க பண்ற நாங்க பண்றது தப்பு. தப்பு. கண்டதெல்லாம் பண்ணி போடுறது. நான் என்ன சொல்லணும், அப்படி நீங்க தின்னுக்க பரவாயில்ல, அப்படி நீங்க ம். தின்னுட்டாலும் பரவாயில்ல, உடலுக்கான தண்ணி ம். ஊத்துறா அப்படிங்கிற. வணக்கம். அதாவது உடலுக்கான அந்த ம். செடிக்கு தண்ணி ஊத்துறது விட்டு போட்டு சாராயத்தை ஊத்த ஆரம்பிச்சிடுறீங்க. செடிக்கு தண்ணி ம். ஊத்துனா வளரு, ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ம். செடிக்கு சாராயத்தை ஊத்திட்டீங்க. புரியுதா? இப்ப நான் என்ன சொல்லணும்னா, ஊத்துனா பரவாயில்லைங்கிறேன். ஊத்துனா பரவாயில்ல, ம். இதை தண்ணி ம். ஊத்திட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் வெளியே போயிடும். தண்ணி ஊத்திட்டே இருந்தீங்கன்னா அத கலிஜெல்லாம் வெளியே போயிடும். இதை வந்து அந்த நேரம் அறிந்து ஊத்திக்கிட்டே வரணும். ம். அதே போலத்தான் ம். 2 வேளை தெரிஞ்சுக்கணும். நீங்க விருப்பப்பட்டாலும் சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு ம். அப்புறம் நான் சொல்ற மாதிரி பயிற்சி செஞ்சீங்கன்னா அதெல்லாம் ம். வெளியே போயிடும். அப்ப மனசுக்குள்ள ஒரு ம். திருப்தியும் ஏற்படும், ஒரு தூய்மையும் ஏற்படும். ம். இந்த பக்கம் தப்பு பண்ணிக்கணும், அந்த பக்கம் என்ன பண்ணிக்கணும்? சரி பண்ணி நல்லதை பண்ணும். சரி பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. என்னது? சரி பண்ணீங்க. ஏன்னா சுந்தரையா சிரிக்கிறாரு. இந்த பக்கம் ஆமா தப்பு சாமி. இந்த பக்கம் தப்பு பண்ணிக்கங்க, அந்த பக்கம் சரி பண்ணிக்கங்க. ஒண்ணும் பண்ணாது. சரி பண்ணீங்க. ஆஹ் இந்த எந்த முண்டைகளுக்கு இது புரியாது. இது அறிவு முண்டைகளுக்கு. இப்ப இந்த மாதிரி இருக்க நானும் முண்டை தான் இருந்தேன். வெங்கடேசன் ஒரு அறிவாளி சேர்ந்து இந்த முண்டை சரியாயிடுச்சு. நானும் முண்டை மாதிரிட்டே ம். இருந்தேன். வெங்கடேசன் அறிவாளிட்டு சேர்ந்து பெரிய ம். விஞ்ஞானி. அவர் காட்டுக்குள்ள உட்காந்துருந்தார் தனியில. ஒரு பெரிய இன்ஜினியர், உலகமெல்லாம் சுத்தியவர். அவர் வந்து இங்க ம். பக்கத்துல ஒரு காட்டுக்குள்ள வெள்ளியங்கிரின்னு ஒரு மலை இருக்குது, கோயம்புத்தூருக்கு பக்கத்தால. அந்த வெள்ளியங்கிரி மலைக்கு அடிவார ஒரு காட்டுல உட்காந்துருந்தாரு. புரியுதுங்களா? ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி, அவர் சொந்த ஊரு தஞ்சாவூர். அங்க இருந்து 300 கிலோமீட்டருக்கு அப்பால வந்து தங்கி இருந்து ம். ஆராய்ச்சி பண்ணி ம். கண்டுபிடிச்சார். அவர் பெரிய விஞ்ஞானி. அவரு பெரிய அந்த விஞ்ஞானிட்டு போய் தான் நான் கத்துக்கிட்டேன். அந்த விஞ்ஞானிட்டு போய் கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டு இப்ப நான் உலகத்துக்கெல்லாம் சொல்லி தரேன். இது ரொம்ப இப்ப நான் சொன்னேன், இது ஒண்ணுமே இல்ல. அவர் சொன்னாரு கேட்டேன். அப்ப இது ஒண்ணுமே இல்ல, சுத்தப்படுத்துறதாங்கிறாரு. அப்ப சொன்னாரு எனக்கு, எப்ப வந்து உனக்கு வாயிலையும் நாக்குலையும் அந்த வாயு, நாக்கு, பல்லு, தொண்டை இந்த 3 இடத்துலயும் உனக்கு வந்து அழுக்கு படியாம இருக்கிறதோ, அப்ப நீ வந்து ம். அறிவாளி ஆகுறான்னு சொன்னாரு. நீ அறிவாளி ஆகுற. எப்படி அறிவாளி ஆகுறேன்னு கேட்டாரு. உடல் வந்து பூரா சுத்தமாயிரும், மனமும் ம். சுத்தமாயிரும், பணமும் தானா வரும்ட்டாரு. என்னது? பணமும் தானா வரும். உனக்கு கேட்கறப்ப சொற்ப கட்டணும். பெருசாலாம் நீ பெரிய டாட்டா மாதிரி பிர்லா மாதிரி ஆகாட்டி பரவாயில்ல, அவனதான் நோயில தான் ம். இருப்பான். நீ நோயற்ற வாழ்வு ம். வாழ்வு, உனக்கு தேவையான பொருள் கிடைக்கும். நீ நீ அறிவின் முறையில சிந்திச்சு புதுசா நீ கண்டுபிடிக்கலான்னு சொன்னாரு. புதுசா கண்டுபிடிக்கலாம். நான் என்னங்க இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். ஏன் ம். கண்டுபிடிக்கலாம்? இந்த மாதிரி தனிமையில இருக்கும் பொழுதுதான் நல்ல மனசு வேலை செய்யும், மூளை வேலை செய்யும்னு சொன்னார். சரிங்களா? ஓகேங்க. அப்ப இது வந்து ரொம்ப பயப்பட வேண்டியது ஒண்ணும் கிடையாது. ரொம்ப எளிமைன்னு. ஏன்னா இறங்கி வந்து உங்களுக்கு சொல்லி தரணும். ம். சுந்தரையா இருக்காரு, அப்புறம் அவர் இன்ஜினியர், அவருக்கு ஒரு மாதிரி சொல்லி தரணும். பாரு இந்த ம். பக்கம் ஆட்டோ ஓட்டுநர் இருக்காரு, கடுமையான போராளி, அவருக்கு ஒரு மாதிரி சொல்லி ம். கொடுக்கணும். நீங்க தமிழே தெரியாது, படிக்க தெரியாதுங்கிறீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி இப்ப இதே தமிழ் தெரிஞ்சா டக்கு டக்கு நான் பேசிட்டு இருப்பேன் உங்களுக்கு எல்லாம். ஏன்னா அவங்களுக்கு தாய்மொழி தமிழ் இங்க ம். இருக்க டக்கு டக்குன்னு பேசிட்டு இருப்பேன். நீங்க ம். தமிழ் பேசுறீங்க, தமிழ் தெரியாதுங்கிறீங்க. அப்ப என்ன பண்ணணும்? ம். உங்களுக்கு இறங்கி வந்து சொல்லி தந்தாகணும். ஏன்னா உங்களை மீட் ஆகணும். ஏன்னா இது ரொம்ப ஒண்ணுமே இல்லை. காதுல கேட்டு வாயில பேச வேண்டியதுதான். காதுல கேட்டு வாயில பேச ம். வேண்டியது, செஞ்சு பார்க்க வேண்டியதுதான்.
இது ம். புரிந்து கொள்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசுறது, வடவடன்னு பேசுறது இதெல்லாம் சரிதான். நான் வந்து 5000 வீடியோ பேசியிருக்கேன். அதுல நீங்க ஒரு 100 ம். வீடியோ தனிச்சு நீங்க பார்த்து செஞ்சீங்கன்னா, நீங்களே உங்க நோய குணமாக்கிடலாம். என்ன சந்தேகம் கேட்க முடியாது. அத பார்த்து ம். சில பேர் அப்படிதான் செய்வாங்க. சரி பார்த்து பண்ண ஆமா. ஆனா சந்தேகம் கேட்க முடியாது. எங்க கேட்க முடியாது? சந்தேகம் கேட்க முடியாது. ஏன் நீ பார்த்து நீ செஞ்சுக்கிற. யார்ட்ட போய் கேட்பீங்க? அதுக்கு தான் இந்த வகுப்புல கலந்துக்கிறது. இந்த வகுப்புல கேட்கும் பொழுது, அதுல சந்தேகம் ம். கேட்டீங்கன்னா, இங்க சொல்லி அதெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் சொன்னீங்களே. உங்க ம். பிரச்சனையும் சொல்லியிருப்பேன். ஊர் பிரச்சனையும் சொல்லியிருப்பேன். உலக பிரச்சனையும் சொல்லியிருப்பேன். இல்லையா? உடம்புல ஏற்படுங்க நல்லது கெட்ட அத்தனைக்கும் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம உடம்புல எல்லா வகை காரணமே பழைய ம். கழிவுகளும், பெற்றோர்கள் சாப்பிட்ட கழிவுல நம்ம உடம்புல இருக்கும். பெற்றோர்கள் சாப்பிட்டது. என்னது யார் சாப்பிட்டது? அப்பா, அம்மா. அப்பா, அம்மா. ஆ. அவங்க சாப்பிட்டது, அவங்க பண்ண ம். தப்பு எல்லாமே உங்க அணுவுல கலந்திருக்கும். உங்க அணுவுல கலந்திருக்கும். என்னது? உங்க அணுவுல எங்களுடைய கலந்திருக்கும். அந்த ரத்தத்தில் இருக்கிற அணுவுல கலந்திருக்கும், சதையில் இருக்கிற அணுவுல கலந்திருக்கும். உடம்பெங்கு எங்கெங்க அணு இருக்கோ, நம்ம உடம்புல அணு இல்லாத இடமே கிடையாது. அத்தனை அணுவுலயும் அந்த கழிவு படிஞ்சிருக்கும். அதையும் சுத்தப்படுத்தி விடலாம். ம். அதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு அதனாலதான் இதை வந்து கொஞ்சம் தடுமாறுறாங்க எல்லாருமே. சரியா? சில பேர் சந்தேகம் வரலாம். என்னடா நம்ம இவ்வளவு நோய் இருக்கே, இது தீருமா? வெள்ளைக்காரன் சொல்லிட்டானே. வெள்ளைக்காரன் வேற, வெள்ளைக்காரனுடைய கல்வி வேற, நம்ம கல்வி வேற. இப்ப வெள்ளைக்காரன் கல்வி தான் இந்தியாவை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்குது. அவன் சொல்றதான் சட்டம், அவன் சொல்றதான் மருந்து, அவன் சொல்றதான் சக்கரை நோய். ஒரு நாளைக்கு சக்கரை நோய் வந்து 150 ஒரு நாளைக்கு சக்கரை நோய் 130 ஒரு நாளைக்கு 90 ஒரு நாளைக்கு 200 அவன் என்னென்ன திங்கிறானா. அவன் பன்னிக்கறி தின்னு போட்டு 150 மாட்டுக்கறி தின்னு போட்டு 130 கோடிக்கறி தின்னு போட்டு 120 அவன் பாட்டு கண்டபடி ஏத்தி ஏத்தி வச்சிட்டு இருப்பான். நீ வந்து என்ன பண்ணிருப்ப? இங்க பனைச்சோறு தின்னு இருப்ப, வேற ஏதாவது இட்லி புட்டு தின்னுட்டு சாதாரண இருப்ப. அவன் அந்த அளவுகோலை வச்சுட்டு உன்னை மிரட்டிட்டே இருப்பான். உன்னுடைய உணவு பழக்கம் வேற, அந்த விபச்சாரியோட உணவு பழக்கம் வேற. வெள்ளைக்காரன் முறை விபச்சாரிகள் தான். அந்த விபச்சாரி கண்டதை தின்னு போட்டு அவன் கண்டதை வச்சுக்கிட்டு என்ன ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறான். என்ன ரத்தம் இப்படி இருந்தா மவனே இந்தியாவில் இருக்கிற பெங்களூர் இருக்கிற சண்முகத்துக்கு அதே மாதிரி ரத்தம் இருக்கணும், சென்னையில் இருக்கிற பாலசுப்ரமணியனுக்கு அதே மாதிரி ரத்தம் இருக்கணும், மதுரையில் இருக்கிற சுந்தருக்கு அது ரத்தம் இருக்கணும், இனியனுக்கு இந்த புண்ணாக்கள் இருக்கணும். அவன் பேசியிருப்பான் அந்த முண்டம். புரியுதா? அவன் ஒரு விபச்சாரி முண்டம். அவன் கண்டதெல்லாம் பேசிட்டு இருப்பான். அளவெல்லாம் வச்சு அதுக்கு தான் பெரிய என்ன பண்ணுவான் உடனே இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் புடலங்கா டெஸ்ட்னு சொல்லி போட்டு ஒரு டெஸ்ட் கொடுப்பான். ஒரு நாளைக்கு WBC ரத்தம் இப்படி இருக்கணும்பா, ஒரு நாளைக்கு ரத்தம் வந்து 13.5 இருக்கணும்பா, ஒரு நாளைக்கு 11.2 இருக்கணும்பா, ஒரு நாளைக்கு 8 இருந்தாலும் பரவாயில்லையும்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையும்பா. அப்புறம் பார்த்தா எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு எய்ட்ஸ் இருக்கும்பா. ஆனா எய்ட்ஸ் இருந்தாலும் அவன் சாகலின்னு வேற சொல்லுவான். உலகத்துல அப்படியே நிறைய பேர் இருக்காங்க. அதாவது 1000 பேத்துக்கு எய்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுல 30 பேர் தப்பிச்சுக்கிறானாமா. எய்ட்ஸும் இருக்குது, ஆனா எதுவும் பாதிக்கிறது இல்லை. சராசரியா இருக்கிறான், குழந்தை பெற்றுக்கிறான், என்ன பண்ண, ஆனா எய்ட்ஸ் இருக்குதாமா. ஆனா வந்து அவன் என்ன பண்றான்? எய்ட்ஸ் இருக்கும், ஆனா எய்ட்ஸ் நோயாளி மாதிரி ஆக்ட் பண்றது இல்லை. அப்ப தெரிஞ்சு போச்சா? அப்ப எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த உடம்பு தான் தீர்மானிக்குது. நம்ம இருக்கிற மரபணு இருக்குதே, அதுதான் தீர்மானிக்குது. இப்ப நம்ம இந்த மரபணுவுக்கே வைத்தியம் பண்ணிட்டா, எது பிரச்சனையோ அதுக்கு வைத்தியம் பார்க்கணும், எது பிரச்சனையோ அது வைத்தியம் பார்க்கணும். இது என்ன பண்றான்? இவன் என்ன பண்றான் தெரியுமா? மருந்தை போட்டு அமுத்தி வைக்கலான்னு பாக்குறான். யாரு? இந்த வெள்ளைக்காரன். மருந்தை போட்டு அமுத்தி வச்சிடலாமான்னு பாக்குறான். ஆமா. என்னன்னா இப்ப ஒரு குழாயில வந்து தண்ணி போயிட்டு இருக்குது இல்லையா? அந்த குழாயில தண்ணி சின்ன ஓட்டையாயிடுச்சு. சரியா? ஓட்டையாயிடுச்சு. அந்த ஓட்டை எடுக்கிறது என்ன பண்ணணும்னா, உண்மையாலுமே அதை நல்லா வெட்டி சுத்தப்படுத்தி மறுபடியும் காய்ச்சி ஒட்டி சரி பண்ண பரவாயில்ல. இது என்ன பண்ணா தெரியுமா? அவசரத்துக்கு மேல லீக் ஆயிடுச்சு அப்படி நம்ம நம்ம பெம்பளைகள்லாம் கட்டுவாங்க, வேற துணி போட்டு கட்டுறது, அப்புறம் பாலித்தீன் போட்டு சுத்தி விடுறது. அது 5 நிமிஷம் ஓடு படுற பிச்சுக்கு, அப்படி 5 நிமிஷம் ஓடு பிச்சுக்கு, அப்படி புருன்னு போயிட்டே இருக்கு. ஒன்றும் தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கு. தண்ணியே போகாது. அங்க பாதி தண்ணி போய் ஓட்டைங்க பாதிங்க போயிட்டு இருக்கு. மறுபடியும் துணி போட்டு கட்டுறது, கிழிஞ்சி துணி கட்டுறது. அதாவது இப்படித்தான் பண்ணுவாங்க தவிர அது முறையாக முழுசா ஒட்டணும், அது காய்ச்சணும், அது ஓட்டை போட்டு பஞ்சர் பண்ணணும், அது வந்து எங்க கால்வனிசைக்கு கொண்டு போகணும், பஞ்சர் கடைக்கு கொண்டு போகணும். அவன் முறையா என்ன பண்ணுவான்? உள்ள ஹீட் பண்ணி கெமிக்கல் தடவி எல்லாம் பண்ணி அழகா போட்டு பேட்ச் ஒர்க் போட்டு பண்ணி கிருன்னு கட்டி கொடுப்பான். அவன் விஷயம் தெரிஞ்சவன். அதை ஓட்டு போட்டு நம்ம அதுக்கு மேல என்ன கட்டுறது? அது விவரம் தெரியாது. அந்த டியூப் எப்படி அடக்க தெரியாம விவரம் தெரியாம பண்றாங்க. நிறைய பேட்டு அது கிடக்கு, ஒழுகிட்டு கிடக்கு. உங்களுக்கே தெரியும், கட்டடத்துல பார்த்தீங்கன்னா ஒழுகிட்டே கிடக்கு. இதெல்லாம் அதுதான் மாதிரி. அந்த மாதிரி தான் அதெல்லாம் இயற்கையில அப்படி கிடையாது. இயற்கையில சட்டத்தை புரிஞ்சிட்டோம்னா நம்ம எப்படி வேணா உடம்ப வளைக்கலாம். சட்டத்தை புரிஞ்சிட்டோம்னா எப்படி வேணாலும் உடம்ப வளைச்சிக்கலாம். கொஞ்சம் மேல தூக்குங்க சண்முகம்.
எங்க உங்க எங்க என்னங்க? வெறும் உங்க மேல கூரை தான் தெரியுது, மேல சீலிங் தான் தெரியுது உங்க வீட்டுல, வேற ஒண்ணுமே தெரியல. ஒரு நிமிஷம் ஒண்ணு. சும்மா அப்படியே மேல தூக்குங்க, அவ்வளவுதான். அப்படியே கையில் வச்சுட்டு முடிச்சுக்கு, இன்னும் 10 நிமிஷம் தான் பேசுவேன், சரியா? சமே ஆ சமே ஆ இந்த நீர்ப்பயிற்சி வந்து சமே ஆ தெரியல ப- பாரு எனக்கு. ஆ சொல்றதுக்கு கேட்கறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்குது. ஆ ஆனா வந்து இது வந்து ஒரு உடம்புக்குள்ள வந்துட்டு மிகப்பெரிய பிரளயத்தை உண்டு பண்ற மாதிரி தெரியுது. ஆமா ஆமா, இல்ல அதுதான். இது வந்து சாதாரண இல்ல, இது வந்து அடி அடிமடியில கை வைக்கிற மாதிரி இருக்குது. ஆமா ஆமா ஆமா. அப்படிங்கிறப்ப வந்து அடிமடினா பயங்கரமான ஒரு அருமை அருமை. அடிமடியில் கை வைக்கிறது உண்மைதான். அடிமடின்னு இப்படி புரிஞ்சுக்கணும். 6வது நிலையில இருந்து 7வது நிலைக்கு போறீங்க. 6வது நிலையில இருந்து 7வது நிலைக்கு இந்த 6வது நிலை தாண்டி 7வது நிலைக்கு அப்ப இந்த 6வது நிலை தாண்டிக்கின்ற பொழுது ஐயையோ 6ஆம் நிலை போச்சே அப்படிங்கிற மாதிரி தான். ஐயையோ 6வது போயிடுச்சே, இப்ப 7வது பாஸ் பண்ணிட்டேனே, 6 பாஸ் பண்ணிட்டா 7க்கு போயிருவீங்க. அப்ப இவன் என்ன பண்ணுவான், இந்த 6 புரிஞ்சுக்க தெரியாம ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சுமா, அந்த மாதிரி தான் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிதான் தெரியுது இது அப்ப வந்து இது இது வந்து கோடிக்கணக்கான வருஷம் வந்து இந்த 6வது நிலைக்கு வர்றதுக்கு ஆகுது. ஆமா அப்ப கோடிக்கணக்கான வருஷம் பழக்க வழக்கங்களை வந்துட்டு டோட்டலா வந்து நம்ம வந்து கொலாப்ஸ் பண்றோம். கொலாப்ஸ் பண்ணி நியூவா வந்து சிஸ்டத்தை வந்து கொண்டு வர்றோம், 7வது நிலை சிஸ்டத்தை. அப்ப இதுக்கு வந்து மிகப்பெரிய மன உறுதி வேணும் போட்டிருக்கு. ஆமா, மன உறுதி பழக்க வேணும். வழக்கங்களை விடணும்னா மன உறுதி வேணும். பழக்க வழக்கத்தை மன விடு. உறுதி இருக்குன்னா கரெக்ட், சரி. அப்படின்னா தீய பழக்க வழக்கத்துக்கு எதிராக, அதாவது பணத்தினால் நல்ல பழக்க வழக்கம் வரப்போறது இல்லை. பணத்தினால் பணத்தினால் உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம் வரப்போறது இல்லை. நாம நல்ல பழக்க வழக்கத்தை நல்லவங்கிட்ட இருந்து கத்துக்கணும். நல்ல பழக்க வழக்கத்தை நல்லவங்கிட்ட இருந்து கத்துக்கணும், புரியுதுங்களா? பழக்க வழக்கத்தின் ஆரோக்கியம் வருவதை தவிர பணத்தால் ஆரோக்கியம் வருவதில்லை. ஆகிறாரதான் இது வந்து முழுக்க முழுக்க பரிணாம அறிவியலுக்கு போகுது. அது மெல்ல செய்யறோம், உடனே செய்யறது இல்லை. மெல்ல செஞ்சு உடம்ப படிப்படியா பக்குவப்படுத்தி மனதை பக்குவப்படுத்தணும். மனம் வந்து பக்குவப்படுத்தணும். மனம் வந்து 5 நிலையில் இருக்குது. மனம் வந்து 5 நிலையில் இருக்குது. நீங்க புத்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா சித்தம் 5 நிலை வேணா படிச்சு காட்டுறேன். சித்தம் வந்து எத்தனை நிலை? 5 நிலை. அந்த சித்தம் 5 நிலை. இப்பதான் அது வருது. அந்த சித்தம் 5 நிலை. இப்ப சித்தம் 5ங்கிறது வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. சித்தம் 5ங்கிறது இந்த சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க. சைக்காட்ரிஸ்ட்னு சொல்றாங்களே, அவங்க இப்பதான் வர்றானுங்க. நம்மளாம் சைக்காட்ரிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 8000 10,000 ஆண்டாச்சு. மனதை பற்றி பேசி 10,000 ஆண்டாச்சு. இப்பதான் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்சாரு, ஒரு 50 70 80 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் பேர் சிக்மன் பிராய்டுன்னு பேரு. சிக்மன் பிராய்டு எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க. சிக்மன் பிராய்டு அவரு தான் மனம்னு ஒண்ணு இருக்குடா அப்படின்னாரு. அதுக்குள்ள வைத்தியமே தேவையில்லை, நேரில் உட்கார்ந்து பேசணுங்கிறாரு. என்னது? நேரில் உட்காந்து பேசி, அது கவுன்சிலிங்பாங்க. பேசி சரி பண்ணலாம்பாங்க. அதுக்கு பேரு சரி பேசி சரி. பல பேர் வந்து கொலை செய்யற நேரத்தில் இருப்பான், பல பேர் சோகத்தில் இருப்பான், சில பேர் பல நோய் வரும். இதுக்கெல்லாம் காரணமே மனதில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான். நீங்க மனதை சரி செஞ்சோம்னா நீங்க வந்து என்ன அறுவை சிகிச்சை இல்லாம பேசி சரி பண்ணலாம்னு அவர் சொன்னாரு. ஆனா யாரும் ஏத்துக்கல. அப்புறம் தான் அது நிரூபணமாச்சு. ஆமா, மனம்னு ஒண்ணு இருக்குன்னு அப்புறம் நிரூபணமாச்சு. அதுக்கப்புறம் தான் மென்டல் அப்படின்னு கொண்டு வந்தானுங்க. மென்டல் ட்ரீட்மெண்ட்னு கொண்டு வந்தானுங்க. அப்புறம் பிசிக்கல் ட்ரீட்மெண்ட். இப்போ நாம சொல்றதுல பிசிக்கல், நாம என்ன பண்ணோம்னா மென்டலுக்கும் வைத்தியம் பார்ப்போம், பிசிக்கலுக்கும் வைத்தியம் பார்ப்போம், ஸ்பிரிச்சுவலுக்கும் வைத்தியம் பார்ப்போம். 3க்கும் வைத்தியம் பார்க்கறத நம்ம கண்டுபிடிப்பு. என்னது? 3க்கும். அதுதான் விஞ்ஞானம். 3க்கும். நம்ம உடலுக்கு மட்டும் வைத்தியம் பார்க்கறது இல்ல, மனதுக்கும் வைத்தியம் பார்க்கிறேன், ஆன்மாவுக்கும் வைத்தியம் பார்க்கிறேன். ஆன்மானா வேற ஒண்ணும் இல்லை, வெட்டவெளிதான். ஆன்மா என்பது வெட்டவெளி. வெட்டவெளி தன்னை மெய்யின் திருப்பு. ஆன்மா என்பது வெட்டவெளி. சண்முகத்துக்கு எங்கேயோ போயிடுச்சு, வெறும் அந்த கூரை தான் தெரியும். சார் இப்ப தெரியுது சார் என் வீடியோ. உங்க கூரை தான் தெரியுது, உங்க தலைய, உங்க முகம் தெரியல. அப்படி மேல தூக்குங்க, கவுத்துங்க, உங்க அப்படியே கவுத்துங்க. போன உங்க முகத்துக்கு நேரம் வைங்க, போன உங்க முகத்துக்கு நேரம் வைங்க, மூஞ்சிக்கு நேரம் தூக்குங்க. இப்ப வச்சுக்கிறேன் பாருங்க, மேல தூக்குங்க, இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. சரிங்க சரிங்க, ஓகேங்க ஓகேங்க. தூக்கி வச்சுக்கிறேன், இன்னும் தூக்குங்க, இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் மேல தூக்குங்க. கீழே கீழே இருக்குங்க, கீழே இருக்கு. இன்னும் கொஞ்சம் சரியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு இன்ச்சு தூக்குங்க. இன்னும் ஒரு இன்ச்சு சரி பண்ணுங்க. போதும் போதும். சரி சரி பண்ணி பழகிக்குங்க. இதெல்லாம் கட்டடம் கட்டுறீங்களா? இதெல்லாம் தெரியாதா? கட்டடம் கட்டு பெரிய 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 மாளிகை கட்டுறீங்க, 20 அடுக்கு 30 அடுக்கு 40 அடுக்கு 50 அடுக்கு கட்டுறீங்க.
ஒரு போனை தூக்கி மேல வைக்க தெரியாதா? தண்ணி மட்டம் பாக்குறீங்க தெரியாதா? தண்ணி மட்டம் பாக்குறப்ப எப்படி தூக்கி மேல வைக்கிறீங்க? கரெக்டா கண்ணுக்கு நேரம் வைக்கிறீங்க, அங்க வேற வைக்கிறீங்க. அதேதான் இதுவுமே. சரிங்க சரிங்க ஓகேங்க. எல்லாம் இதுதான், பெருசு அதிசயமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னது? அதிசயம் எதுவும் இல்லை. பயப்படக்கூடாது, அதிசயம் கிடையாது. அதை புரிஞ்சிக்க வேண்டியதான். உள்ளபடி சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உள்ளபடி இயற்கை நான் சொல்றதா நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒண்ணுமே புரிஞ்சு கிழிக்க போறது இல்ல. சரிங்க சரிங்க ஓகே. இந்தியாவுக்கு பிரதமரா இருந்தார் வாஜ்பாய். உங்களாட்டு மொண்டி எடுத்து செத்து போயிட்டாரு. அவருக்கு இடுப்பு வலி வந்தது, அப்புறம் இடுப்பு வலி வந்தது, மூட்டு வலி வந்தது, முழங்கால் வலி வந்தது. கடைசியில வைத்தியம் தெரியாம ஆஸ்பத்திரியில படுத்து செத்து போனாரு. அவரு மாதிரி நாம இல்ல, எந்த வலிக்கும் வைத்தியம் பார்ப்போம், எந்த வலிக்கும் வைத்தியம் பார்ப்போம். அவருக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க, 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆயுர்வேதத்துக்கு போனாங்க. டெல்லியில இல்லாத வைத்தியமா? எவ்வளவு பெரிய மூட்டு வலி, கடைசியில மூட்டு வலியிலேயே நொண்டி 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 செத்து போனார். மூட்டு வலியிலேயே நொண்டி நொண்டி செத்து போனார். இந்தியாவின் பிரதமர் வாஜ்பாய், இந்தியாவின் பிரதமர் முன்னாள் வாஜ்பாய். நல்ல மனிதர், அருமையான மனிதர். ஆனா நல்ல மனிதர் தான், ஆனா நோவு வந்துருச்சே. என்ன வந்துருச்சு? நோய் வந்து கூடாது, வந்துருச்சு. ஆமா, நீங்க நல்லவனா இருக்கலாம், ஆனா ஆரோக்கியம் உள்ளவனா இருக்கணும். நீங்க நல்லவனா இருக்கிறத பத்தி கவலை இல்லை. நீங்க நல்லவனா இருக்கலாம், ஆனால் ஆரோக்கியம் உள்ளவனா இருக்கணும். சரியா? சில சில விஞ்ஞான கண்டுபிடிப்பு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பேசணும் சுந்தர் ஐயா, புரியுதுங்களா? நாம ஒரு புதுசா ஒரு மேக்னெட் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன், புரியுதுங்களா? சரி சரி. இப்ப இவி வெஹிக்கிள் வருது இல்ல, இவி வெஹிக்கிள், புரியுதுங்களா? இவி வெஹிக்கிள், அதுக்கு மாற்று ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க பாத்தீங்களா இல்லையா? அதுக்கு மாற்று கண்டுபிடிச்சிருக்கேன், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 2 மணி நேரம் வேலை ஆயிடுச்சு. நம்ம பெரிய காலையில ஓபன் பண்ணி பார்த்தேன். பாத்தீங்களா? மேக்னெட் ஒண்ணு அனுப்பிச்சிருக்கேன், பாத்தீங்களா? படிச்சு பாருங்க. ஆமா, லேசா மேலோட தான் பார்த்தேன் நானு. ஆனா இன்னும் ஒன்னு டீப்பா போல. அது உலகத்தையே மாற்றக்கூடிய கண்டுபிடிப்பு. நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ஒரு பெரிய தொழிலதிபர் பிடிக்கும். பலூன் மாதிரி. அந்த பலூன் பயங்கரமான கண்டுபிடிப்பு. ராக்கெட் வெடிச்சு கீழே விழுந்தா கூட அப்படியே கீழே பூ மாதிரி இறங்கிரும். ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன், அது ஒண்ணு கண்டுபிடிச்சு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 7-8 கண்டுபிடிச்சிருக்கேன். புரட்சி பண்ணக்கூடிய கண்டுபிடிச்சு. எல்லாம் வெங்கடேசன் கொடுத்த அறிவு தான், நீங்க கொடுக்குற தைரியம் தான். இப்ப நம்ம என்ன பண்ண, ஒரு பெரிய ஒரு என்ஜினியர் பிடிங்க. நான் வந்து இப்போ செராமிக் இன்ஜினியர் பிடிங்க. செராமிக் இன்ஜினியர். என்னது? செராமிக் இன்ஜினியர். ஆமா, உங்களுக்கு காரைக்குடியில செக்யூரிட்டி யாராவது தெரியுமா? காரைக்குடி செக்ரியர் இருக்கு இல்லையா? காரைக்குடி செக்ரி, காரைக்குடி செக்ரி கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா? இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் காரைக்குடி. ஆமா, அவங்கள்ட்ட கேட்கணுமா? காரைக்குடியில உள்ள பெரிய இது இருக்கு, ஐஐடி இருக்குதுங்களா காரைக்குடியில? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐஐடி இருக்குதா இல்லையா? அது தெரியல சாமி. நானு காரைக்குடி இது இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. யூனிவர்சிட்டி, காரைக்குடி யூனிவர்சிட்டி இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி தான் சொல்றேன். ஓ அப்படியா? சரி சாமி. பெரிய ஆசிய அளவுல பெரிய கல்லூரி, ஆராய்ச்சி கல்லூரி. ஆமா ஆமா, பெரிய 300 ஏக்கருக்கு மேல இருக்கும். அது 300 ஏக்கரா? 1200 1000 உள்ள போய் நான் பார்த்து, போன வருஷம் வந்து உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன், புரியுதா? ராணுவத்துறைக்கு அவங்க தான் பெரிய கேம்பஸ். அந்த கேம்பஸ்ல யாராவது தெரியுமா? அந்த இன்ஜினியர் யாராவது தெரியுமா? தெரியல சாமி, எனக்கு விசாரிக்கிறேன் சாமி. நான் இப்ப ஒரு ரிப்போர்ட் அனுப்பு. நான் ஒரு மெடிக்கல், நான் ஒரு இதே ஒரு புதுசா வந்து இப்ப இவி வெஹிக்கிள்ல வந்து, இவி வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா, மின்சார வண்டிக்கு பாத்தீங்கன்னா அடிப்படை வந்து நியோடைமியம் காந்தம். அந்த காந்தம் நியோடைமியம் ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் நியோடைமியம், பொரானு, அப்புறம் வந்து ஃபெரைட், இந்த 3 சேர்ந்தது அந்த ஒரு செராமிக் சேர்ந்தது அந்த காந்தம். அந்த காந்தம் சைனாக்காரன் தான் உற்பத்தி பண்றான். அவன் நாட்டுல இந்த மெட்டல் இருக்கு. இப்ப நான் ஒரு டிசைன் பண்ணி, நான் ஒரு மெட்டீரியல் டிசைன் பண்ணியிருக்கேன். அது வந்து நியோடைமியத்துக்கு மாற்று தீர்வு. ஏன்னா அந்த காந்தம் இல்லைன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மின்வண்டிகளும் மூடிடுவாங்க, உற்பத்தியே நின்று போயிடும். அதுக்கு மாற்று ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். மாற்று கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஆமா, அந்த காந்தத்தை வந்து எல்லாத்துக்கும், ட்ரோனுக்கு வரும், ராணுவத்துக்கு வரும், விண்வெளிக்கு வரும், விமானத்துக்கு வரும். அது உள்ள போகாத துறையே கிடையாது. அந்த காந்தம் இல்லைன்னா எந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில வேலை செய்யாது. அந்த அளவுக்கு முக்கியமான அந்த காந்தம். இந்த காந்தம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அந்த காந்தம் தேவைப்படுது. எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு காந்தம் தேவைப்படுது. சாதாரண குழந்தைகள் விளையாடுற பொம்மையில இருந்து ராணுவம் பண்ற ஆராய்ச்சி, விண்வெளி பண்ற ஆராய்ச்சி, வண்டி வாகனத்துக்கு எல்லாம் பயன்படுது. அது மாதிரி முக்கியமான காந்தத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது அந்த நியோடைமியம் காந்தத்துக்கு நியரஸ்ட் 85% ஒர்க் பண்ணும். அது வந்து நாட்டை கெடுக்கும், ஊரை கெடுக்கும். அந்த காந்தம் தயாரிக்கணும்னா சுற்றுச்சூழல் கெட்டு போயிடும்.
இந்த காந்தம் வந்து எந்த சுற்றுத்திலையும் தயாரு. சாதாரண நாம நாட்டுல கிடைக்கிற மேலோட்டமா மண்ணிலேயே கிடைக்கிற மண்ணிலேயே இருக்கிற அந்த மண்ணெல்லாம் எடுத்து தரம் பிடிச்சு போட்டு அந்த கண்டுபிடிச்சாச்சு. புரியுதுங்களா? பொல்யூஷன் ஃப்ரீ என்ன சாமி? பொல்யூஷன் ஃப்ரீ. நான் வந்து ஏஐல போட்டு பார்த்துட்டேன். ஆர்டிஃபிஷியல் அது நானும் சேர்ந்து டிசைன் பண்ணோம். புரியுதுங்களா? நானும் ஏஐயும் சேர்ந்து டிசைன் பண்ணேன். நானும் என்னுடைய அறிவும் ரெகுலேஷன் கொடுத்த அறிவும் நீங்களே கொடுக்குற தைரியத்திலேயும் தான் ஆராய்ச்சி பண்ணி சாட் ஜிபிடியை கொண்டு பேசி செயற்கை பேசி நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி நான் எடுக்கிற மெட்டீரியல் எடுத்து கொடுத்து எல்லாம் போட்டு டிசைன் பண்ணி அதை கண்டுபிடிச்சாச்சு. ஹைலி பெர்ஃபார்மன்ஸ். அது வந்து அதாவது ஹைபிரிட். நான் கண்டுபிடிச்சது ஹைபிரிட். அதாவது சாஃப்ட்டும் போட்டிருக்கிறீங்க, ஹார்டும் போட்டிருக்கேன். ஹார்ட்னஸ் காந்தம் இருக்குது, சாஃப்ட் காந்தம், ரெண்டு காந்தம் இருக்கு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க. கண்டுபிடிச்சு ரிசல்ட் வந்து 85% ஓகே. 85% நியரஸ்ட் நியோடைமம் காந்தம், நியரஸ்ட் நியோடைமம் மேக்னெட், ஹைபிரிட் மேக்னெட். என்ற முழுக்க ரெண்டு கலந்துருக்கேன். மென்மையும் கலந்து புதுசும் கலந்து பழசும் கலக்கிற மாதிரி. புதுசுல பாதி இருக்கும், பழசுல பாதி இருக்கும். புரியுதா? பழையபடி செஞ்சோம்னா ஊடு நாடு எல்லாம் கெட்டு போயிடும், விலை அதிகம். ரேர் எர்த் மெட்டல், அது பேர் ரேர் எர்த் மெட்டல்னு சொல்லுவாங்க. கோல்டு இஸ் ஏ ரேர் எர்த் மெட்டல், நியோடைமியம் இஸ் ஏ ரேர் எர்த் மெட்டல். கோல்டு கூட வாங்கிக்கலாம், இந்த மேக்னெட்லாம் வேலை நடக்காது. புரியுதுங்களா? கோல்டு வாங்கி எது பிரயோஜனம்? சும்மா வாங்கி வச்சுக்கலாம். கோல்டு கூட வாங்கி வச்சுக்கலாம், அது எந்த பிரயோஜனம் வர்றதில்லை, அது எந்த மெட்டலுக்கும் பயன்படாது. ஆனால் இந்த மேக்னெட் இல்லைன்னா ராணுவத்தை காப்பாற்ற முடியாது. இந்த மேக்னெட் எல்லாம் விமானம் பறக்காது. இந்த மேக்னெட் எதுவுமே வேலை செய்யாது எதிர்காலத்துல. புரியுதா? எலக்ட்ரானிக்ல வரும், கம்ப்யூட்டர்ல வரும், நீ என்னென்ன கையில வச்சிருக்கிற செல்போன் வரைக்கும் வரும். கையில வச்சிருக்கிற அந்த கையில செல்போனுக்கு வர்ற மாதிரி ஒரு மேக்னெட் டிசைன் பண்ணிட்டு இருக்கு. அதை நாளைக்கு அனுப்புறேன் உங்களுக்கு. அது கண்டுபிடிச்சாச்சு. அதையே அதுக்கு மாற்று. இப்ப இதுல பேட்டரி என்ன ஆகும்? அவ்வளவுதான். இதுல இருக்க லித்தியம் பேட்டரி தான் உள்ள இருக்கு. இப்ப லித்தியம் பேட்டரி இல்லைன்னா மொத்த உலகத்துக்கு எல்லா இண்டஸ்ட்ரியும் முடிஞ்சிடும். புரியுதா? அதுக்கு மாற்று இப்ப அதுக்கு மாற்று ஒரு பேட்டரி டிசைன் பண்ணிருக்கேன். அதுக்கு மாற்று டிசைன் பண்ணிருக்கீங்க நீங்க. டிசைன் பண்ணி கண்டுபிடிச்சு கிராஸ் செக் பண்ணியாச்சு. கிராஸ் டெஸ்ட் பண்ணியாச்சு. செக் பண்ணியாச்சு. கிராஸ் செக்னு சொல்லுவாங்க. இது யார் சாமி அப்ரூவல் அத்தாரிட்டி? யார் சாமி அதுக்கு? நான் தான் அப்ரூவல் கண்டுபிடிச்சத வந்து என்ன சாமி? நான் தான் அப்ரூவல் கொடுக்கணும். ஆமா, இது பேட்டன்ட் ஜெனரலா கேக்குறேன். நாம வந்து கரெக்ட் பண்ணியாச்சு. எதுக்கு அவங்ககிட்ட கொடுக்குறேன்னா கிராஸ் செக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க. நான் வந்து இதுல என்ஆர்டிசியில் ஏத்திட்டேன். என்ஆர்டிசி நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்குல்ல, என்ஆர்டிசி, அதுல ஏத்திடுவீங்க. அந்த வெப்சைட்ல ஏத்தியாச்சு. புரியுதுங்களா? இனி நம்ம எல்லாத்துக்கும் காமிச்சிடலாம். எல்லாத்துக்கும் காமிச்சிடலாம். இந்த மாதிரி முக்கியம். அப்போ இது வந்து எப்படின்னா, இது இப்ப இந்த ப்ரொடக்ஷன் பண்றாங்க இல்லையா? ஆமா. புது கம்பெனி வந்து இப்ப மெட்ராஸ், ஒசூர்ல எல்லாம் வந்து ஃபார்மேஷன், பெங்களூர் இங்க எல்லாம் வந்து உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஆமா. அப்ப அவங்கள்ட்ட வந்து இந்த சிஸ்டத்தை வந்து இப்ப காமிச்சு இந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு பெனிஃபிட் இருக்குது இதுல அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து இதை அடாப்ட் பண்றதுக்கு வந்துட்டு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சிந்தனை பண்ற ஒரு ரைட்டு. அந்த மாதிரி அவங்க இன்ஜினியர் வந்து பார்த்து அவங்க அதுக்கு நான் கொடுக்குற அந்த மெட்டீரியல் தெரிஞ்ச இன்ஜினியரா இருக்கணும். புரியுதா? பேட்டரினா பேட்டரி பத்தி தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? மேக்னெட்னா மேக்னெட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். பேட்டரினா பேட்டரி பத்தி தெரிஞ்சிருக்கணும். லித்தியம் பேட்டரி தெரிஞ்சிருக்கு. சாதாரண லிட் ஆசிட் பேட்டரியில இருந்து, கார்ல இருக்கிற லிட் ஆசிட் பேட்டரியில இருந்து இப்ப இருக்கிற லிட் ஆசிட் பேட்டரி அந்த காலத்துல 100-120 வருஷம் ஆச்சு. லிட் ஆசிட் கண்டுபிடிச்சு 150 வருஷம் ஆச்சு. 150 வருஷமா எந்த மாற்றம் இல்லாத அப்படியே தான் இருக்கு. இந்த லித்தியம் வந்து நாட்டவே கெடுக்குது. லித்தியம் வந்து உலகத்தையே கெடுக்குது. லித்தியம் வந்து உலகத்தை கெட்டு. நமக்கு வந்து வசதியா இருக்குது, செல்போன் இருக்கு, வசதியா இருக்கு. ஆனா அது உற்பத்தி பண்ற இடத்தையும் ஊரக்கு எடுத்து, உலகத்துக்கு எடுத்து, நாட்டுக்கு எடுத்து, உலகத்தையும் அழிக்கும் போது லித்தியம் பேட்டரி. புரியுதா? அப்ப ரொம்ப பொல்யூஷன் வந்து எமிஷன் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதுக்கு மாற்றா கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப 2 கண்டுபிடிச்சிருக்கேன். ஒண்ணு மேக்னெட்டும் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு மாற்றா கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் அந்த செல்போன்ல போடுற மாதிரி பேட்டரி கண்டுபிடிச்சாச்சு. இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், தண்ணியை எரிபொருளை மாத்துற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி பல கண்டுபிடிப்பு இருக்கு, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா
செக்ரியல் கொடுத்து பிடிக்கும். முதல்ல காரைக்குடிக்கு உள்ள போயிடுச்சுன்னா போதுமானது. அங்க வந்து நான் சொல்றேன் எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது. காரைக்குடியில பேட்டரி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க தான் செய்ய முடியும், யாரும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. என்னது, வேற யாரும் பண்ண முடியாது. யாருக்கு தெரியாது, யாருக்கு காமிச்சே பேபேன்னு முழிப்பேன். பிஇ எம்டெக் படிச்சிருப்பான், பிடெக் படிச்சிருப்பான். அந்த மூலையில இது பத்தாது. இதெல்லாம் வெங்கடேசனுடைய மூளை. வெங்கடேசோட ஆவி தான் உள்ள. இணையன் மூளைக்குள்ள வெங்கடேசன் ஆவி பூந்துருச்சு. யார் பூந்துட்டாங்க? வெங்கடேசனோட ஆவி. வெங்கடேசன் ஆவி இல்ல, அது உண்மையாவும் இருக்கலாம். நான் என்னை பொறுத்தவரை நான் நம்புறேன். ரைட்டு. நாம வந்து விண்வெளியை நம்புறோம். நான் வந்து எப்பவுமே அறிவை நம்புறேன். நான் ஆவி நம்புறது இல்லை. என்ன நம்புறது இல்லை. ஆனா ஆவின்னு எடுத்துமே சொல்ல, அந்த முயற்சி, அவர் கொடுத்த தைரியம், அந்த சொல்லாம இல்லையா, அவர் கொடுத்த தைரியம், அவர் கொடுத்த முயற்சி, அதை நன்மைக்கு மட்டுமே கண்டுபிடிக்கணும். எது கண்டுபிடிக்கணும்? நன்மை பண்றதுக்கு மட்டுமே கண்டுபிடிக்கணும். இப்ப நான் பண்றது எப்படின்னா, தீமை போல் நன்மை. இப்ப தீமை மாதிரி செய்யும் நன்மை. இப்ப வள்ளுவர் சொல்றாரு, ஒரு பொருளை உண்டாக்கணும்னா தீமை மாதிரி இருக்கிறது நன்மை, தீமை மாதிரி இருக்கிறது நன்மையை மாத்தணும். எப்படி சுப்பிரமணியம்? நீங்க சொல்றது இப்ப நான் இந்த பேட்டரி கண்டுபிடிச்சிருக்க தீமை மாதிரி நன்மை, அவன் கண்டுபிடிச்சது நன்மை மாதிரி தீமை. யாரு? சைனாக்காரங்க. அது இவரு ஜப்பான்காரன் தான் கண்டுபிடிச்சான். அந்த லித்தியத்தை கண்டுபிடிச்சது ஜப்பான்காரன். அவன் நாட்டுல அந்த மெட்டீரியல் கிடையாது. அந்த நியோ டைமிங்கிற மெட்டீரியல் வந்து அவன் நாட்டுல கிடையாது, கண்டுபிடிச்சது அவன் தான். புரியுதுங்களா? முதல்ல சோனியில தான் வந்தது. சோனி கம்பெனிக்காரன் நான் சொல்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது அவன் தான். ஆனா அவனுக்கு மெட்டீரியல் வந்து எங்க மூலப்பொருள் எங்க கிடைக்குதுன்னா சைனால கிடைக்குது. அப்புறம் சிலி தீவுல கிடைக்குது. சிலிங்கிற ஒரு பெரிய தீவா, வட அமெரிக்கா நாடு சிலி தீவுல கிடைக்குது. அப்புறம் சில ரொம்ப ரேர் எர்த் மெட்டல் பேர். ஆனா அதை பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ள அந்த பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடல் தண்ணியில கிடைக்குது, சில இடத்துல எல்லாம் கிடைக்குது, கடல் தண்ணியில கிடைக்குது. அதெல்லாம் எடுத்து பிரிக்கிறதுக்குள்ள அந்த ஊரே நாடே நாசமா போயிருது. பல நாடே நாசமா போகுது. பொல்யூஷன், பயங்கரமான பொல்யூஷன். நமக்கு பணம் வரும், ஆனா அந்த நாடு கெட்டு போயிடும். நமக்கு பணம் வரும், அந்த சுரங்கத்தில் ஈடுபடுகின்ற குழந்தைங்க இவங்களை எத்தனையோ பேர் என்னன்னா பாதிப்பு. அந்த பாதிப்பு மேல் ரத்த இது கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க உடனே அது வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அந்த துறை சார்ந்த இன்ஜினியர்ட்ட கொடுங்க. இந்த துறை சார்ந்த இன்ஜினியர்ட்ட நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனி கொடுக்கலாம். ஸ்டார்ட் அப் நீ சொல்றீங்க மாதிரி ஸ்டார்ட் அப் புதுசா தொடங்குற கம்பெனி, 100 கோடி 200 கோடி வச்சிருக்கிறவன், அவங்ககிட்ட கொடுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஒசூர் அருமை. இந்த ஒசூர் முதலாளிக்கு அனுப்பிச்சிருக்கேன். நேற்று இரவே அனுப்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர், என்னுடைய மாணவர். உங்களை நான் சந்திக்க வைக்கிறேன். அனுப்புங்க. நானும் ஒருத்தர் அனுப்புறேன். ஒசூர் நேற்று இரவு கரெக்டா 12:15 அனுப்பிச்சிட்டு, இரவு 12:15 இருந்தாலும் அனுப்புறேன். எல்லாம் முடிச்சுட்டு சார்ட் பண்ணி ஒழுங்கு பண்ணிட்டு சுப்பிரமணியத்தை தான் பேசினேன். பாரு உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட தான் முதல்ல பேசினேன். சுப்பிரமணியம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன் சுப்பிரமணியம் அப்படின்னு. என்ன ஐயா சொல்ற அப்படின்னாரு. ஆமா ஐயான்னு சொல்லி, சரி ஏதாவது ஒரு பொண்ணு உடனே ஒரு ஐஐடிக்கு அனுப்புன்னு சொல்லி உடனே ஐஐடிக்கு அனுப்பிச்சு விட்டாரு. அடாடாடாடா, அது ஒரு பொண்ணு பார்த்து ஃபோன் பண்ணி என்கிட்ட பேச்சு உடனே அது உடனே செஞ்சு உடனே ஐஐடிக்கு அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் அது மட்டும் ஆட்டோவில் என்ன போட்டிருக்காரு தெரியுங்களா? ஆட்டோவில் உணவில்லாமல் வாழும் கலைன்னு போர்டு ஒட்டிட்டாரு. நிறைய பேர் பார்த்து போன் பண்ணி என்ன கேட்கறாங்க, என்னங்க உணவில்லாம வாழ்றது எப்படிங்க எங்க கேட்கறாங்க. ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி தானாவே அவனுக்கு வந்துருச்சு. தானாவே சொல்ல சிந்திக்கிற. அப்புறம் இயற்கை உணவு தயாரிக்கிறேன்னு சொன்னாரு, தயாரிச்சு கொடு அப்படின்ட்டு. நான் இப்ப இன்னொரு தொழில் செய்ய போறாரு, இயற்கை உணவு தயாரிச்சு கொடுக்கலாம்னாரு. நல்ல தொழில் பண்ணுங்க, நிறைய லாபம் கிடைக்கும். நான் சொன்னேன் நிறைய லாபம் கிடைக்கும். பண்ணுங்க. வண்டி இருக்குல்ல, ஆட்கள் இருக்குல்ல, போற வழியில ஒரு 10 பேர்த்து முதல்ல ஒரு 10 பேர்த்து கொடுத்து பழக்குங்க. சவாரிக்கும் போகல, பொருள் வித்துட்டு போறலாம். நீங்க வேணும் 2 வாயில போட்டா போதும் மாட்டேன். சாப்பாடு தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை. பணம் பாட்டுக்கு பணம் வந்துட்டே இருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு பொருள் வித்தீங்கன்னா 50 ரூபா நமக்கு வரணும். அவனுக்கு ஆரோக்கியம் கொடுக்குறான். அதுதான், சும்மா லாபம் குறைச்சலாம் இருக்கக்கூடாது. நமக்கு தேவை அவன் ஆரோக்கியம். நீ ஒரு வைரத்தை வாங்குற, நான் தகர விலைக்கு கொடுக்குறேன், நீ தகர விலைக்கு வைரத்தை வாங்குற, அப்ப அதுக்கான ரேட்டு கொடுக்கணுமே இல்லையா? அதனால கவலைப்படாதீங்க, ரேட் ஃபுல்லா வச்சிருக்கணும், தப்பு இல்லை. அவனுக்கு வைரம் கிடைச்சி போகுது. இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியில இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொரி, கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் மாங்காய், தக்காளி, எலுமிச்சம்பழம் இதை விரவி கொடுத்து மசாலா கலந்து விரவி கொடுத்து 40 ரூபா வாங்குறாங்க. அடேங்கப்பா, பாத்தீங்கன்னா அதே 40 ரூபா வாங்குறாங்க. அப்ப நம்ம எத்தனை ஐட்டம் கிட்டத்தட்ட 10 பொருள் கொடுக்குறோம். 10 பொருள் கொடுத்துதான் நம்ம ஒரு 100 ரூபா கேட்கிறோம். டோர் டெலிவரி கூட கொடுக்குறோம். சரி, என்னென்ன சேர்க்கறீங்க? 2 பேரிச்சம்பழம்,
வறுத்த வேர்க்கடலை முதல்ல அது சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஒரு எள்ளு மிட்டாய், அதுக்கப்புறம் அவுள உப்புமா செஞ்சு அதுக்கு தொட்டு கூட முருங்கைக்கீரை சட்னி. சரி. அதுக்கப்புறம் முட்டைக்கோசு, கேரட்டு, பீட்ரூட்டு, பப்பாளிக்காய், மாங்காய் இல்லைன்னா கொய்யாக்காய், இது எல்லாமே ஸ்ட்ரீம்ல பாயில் பண்ணி அது ஒரு 50 கிராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பிஸ்தா, அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸ், ஒரு 150 ml லெமன் ஜூஸ். இவ்வளவு சேர்ந்து 100 ரூபாய் நம்ம டோர் டெலிவரி பண்ற மாதிரி. சரி, எனக்கு நாளை கழிச்சு கொண்டாந்து மெட்ராஸ் எக்மோர்ல கொடுங்க. இல்லையா, இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு இது சாப்பிட்டா போதும். நம்ம அவங்க கொடுக்கும் போது நீங்க இதை மட்டும் சாப்பிடுங்க, வேற எதுவும் சாப்பிடாதீங்க, இந்த ஒரு வேளை போதும், அதுக்கப்புறம் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வாங்க, இதை 1 மாசம் செய்யுங்க, உங்க உடம்பு முழு ஆரோக்கியம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும். அதுதான் கரெக்ட். நீ என்ன பண்றீங்க? சாப்பிடாதீங்க. சரி, இது வந்து நமக்கு டைம் வந்து 11 to 6. உங்க செல் நம்பர் எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு கூப்பிட்டுறேன். இல்லையா, பிளான் பண்ணிருக்காரு. அதெல்லாம் முதல்ல 1 சாம்பிள் கூட அவர் கொடுத்துருங்க. அதை முதல்ல 1 செஞ்சுக்கிட்டு அவர் கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. 5 பார்சல் கொண்டாந்து கொடுங்க. 5 பார்சல். நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஐயாட்ட கேட்டேன், 500 கேட்டேன் ஐயாட்ட, அன்னைக்கு போன் பண்ணி கேட்டேன். செய்யுங்க, என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இது ஆசையா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதான் சொல்றேன், நாளைக்கு இது 1 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆயிரும் முதல்ல. அதுக்கப்புறம் வேற சாப்பிட்டு தண்ணி குடிச்சுவாங்க. இது ஒரு மாசம் சாப்பிட்டாலே போதும். சரி, இருக்குதுங்க விஷயத்துக்கு வாங்க. இருங்க, எங்கிட்ட விளக்கத்தை பேசாதீங்க, நாளைக்குள்ளே கொடுங்க. எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அவர் என்ன கேட்க கொண்டு வந்து கொடுக்க சொல்ல, அதை செஞ்சுட்டு அப்புறம் பேசுங்க என்கிட்ட, புரியுதா? கரெக்ட், அதுதான் செய்யணும். நீங்க உங்களுக்கு உங்க நம்பர் எனக்கு கொடுங்க, என் நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா? என்னுடைய செல் நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா? நம்ம குழுல இருக்காரு. 98 421 68 295. நான் அனுப்புறேன், நீங்க அனுப்பி விடுங்க. நம்ம குழுவில் இருக்காரு, போடுங்க. சென்னை சுப்பிரமணியன் போடுங்க, நான் உங்களுக்கு அனுப்புற விடுங்க, சரியா? சரி, நீங்க எனக்கு நான் அனுப்புங்க, நானே வர கூப்பிட்டுறேன். இது முதல் ட்ரையல். இப்பதான் பேசுறேன், முதல் ட்ரையல். நம்ம மாணவரே நம்மகிட்ட வர்றாரு, புரியுதா? அதை நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல உங்களுக்குள்ள முதல்ல சந்திச்சுக்குங்க. என்னது, முதல்ல சந்திச்சுங்க, போறப்ப எடுத்துட்டு போங்க. அதுக்கான முதல் வணிகத்தை, நல்ல விஷயமா வணிகத்தை ஆரம்பிங்க. வணிகத்தை எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் வந்துட்டே இருக்கும். இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து மேன்சன்ல ரூம்ல இருக்கிறேன். நான் ஐயாட்ட ஐடியா கேட்டு இனிமேல் தான் அந்த முயற்சி பண்றதுக்கு ஐயா செய்யலாமா அப்படின்னு ஐயா கேட்டாங்க. அதாவது அஷ்டாவகர்னு ஒருத்தர் இருந்தாரு. என்ன அவர் என்ன சொல்றாருன்னா, இறைவனை எப்படி பாக்குறேன்னா, இன்றே இப்பொழுதே பார்க்கலாமா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க தயார் பண்ணிக்கங்க. நாளைக்கு எப்ப உங்களுக்கு எப்ப வரான்னு கேட்டு கொண்டு கொடுத்துருங்க. முதல்ல இவருக்கு முதல்ல கொடுங்க, புரியுதா? நான் இது 1 மணி நேரத்துல செய்யல. இப்ப நீங்க சொன்னது ஒரே மணி நேரத்துல நான் செஞ்சிருவோம். ஒரே மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம். 1 மணி நேரத்துல இப்ப நான் செஞ்சு காமிச்சு ஒத்துக்குறீங்க. இப்ப நீங்க சொல்றது எல்லாம் உங்க ஆட்டோ, நீங்க 100 ரூபாய் இல்ல ஆட்டோ செலவு மொக்க. நீங்க எங்க இருந்தா, நான் எக்மோர், நீ எக்மோர்ல இருப்பேன் நானு. நீங்க வந்து ஆட்டோ செலவு கூட ஆனாலும் நீ அதை பத்தி கவலைப்படாதீங்க, அது என்னவோ நான் கொடுத்துறேன். புரிஞ்சுங்களா? நீங்க வந்து அப்படிலாம் நினைக்க வேணாம், நீங்க செஞ்சு கொண்டாந்து கொடுங்க, அவ்வளவுதான். உங்களுக்காக வெயிட் பண்ணுவாரு, புரியுதா? உங்களுக்காக வெயிட் பண்ணுவாரு, சரியா? ரைட். கொண்டாந்து ஹோட்டல் நான் இல்லைனாலும் ரூம்ல கொடுத்துட்டு போயிடலாம். மீட்டிங் எங்க போயிட்டா கூட நீங்க ரூம்ல கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடலாம். சரி, மீட்டிங் போக வேண்டிய ஐயா, நான் நிறைவு செய்யறேன், நேரமாவது நிறைவு செய்ய. இப்ப சொல்ல போறேன். இன்னைக்கு சென்னையில வந்து இப்ப சென்னையில இருக்கிற ஒரு பெரிய தொழிலதிபர் புடிச்சுக்கலாம், புரியுதுங்களா? நாம கண்டுபிடிச்சதெல்லாம் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், புரியுதுங்களா? எனக்கு தேவை சென்னை ஐஐடி. எனக்கு சென்னை ஐஐடிக்கு ஒரு இன்ஜினியர் பிடிங்க, அல்லது பெரிய முதலாளி பிடிங்க. உங்களுக்கு தெரியாத முதலாளி கிடையாது, எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஓனரை பிடிங்க, புரியுதுங்களா? அதை பத்தி நான் பேசுறேன் உங்ககிட்ட, சரியா? தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட பேசுறேன். சரி, இப்ப உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்கா? இப்ப அவர் முடிச்சிட்டாரு. பெங்களூர் சண்முகம், சொல்லுங்க. இதுதான் விஷயம், புரியுதா? இப்ப இந்த பயம் இருக்கா? பயமா ஒண்ணு இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவர் சொல்ற மாதிரி என்ன பண்றீங்கன்னா சொல்லி முடிச்சு. அது மனிதன் வந்து 7ஆம் அறிவை பெற போறான். 7ஆம் அறிவை பெறுகின்ற பொழுது 6ஆம் அறிவுல இருந்து 7ஆம் அறிவுக்கு போறான். அப்ப எல்லாமே புதுசா தெரியும், எல்லாமே புதுசா தெரியும். இது புதுசுலாம் கிடையாது, ஏற்கனவே உள்ள இருக்கிறது தான். ஏற்கனவே
உள்ள இருக்கிறது தான். உள்ள இருக்கிறது. அதை வந்து கிளச்சி விடுறான். இது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு தூங்கிட்டு கிடந்தது, பல ஆயிரம் ஆண்டுகளை தூங்கிட்டு இருந்தது கிளச்சி விட்டு நம்ம என்ன பண்ற, கொஞ்சம் பழக்க வழக்கத்தை மாத்தி அமைக்கிறோம். சரியா? மீண்டும் சந்திக்கலாம்.